என்ன அண்ணி இது? நான் ஒண்ணு நினைச்சா இங்க ஒண்ணு நடக்குது. மாமாவே அக்காவை போய் ஜாமீன்ல எடுத்திருக்காரு. அண்ணன் எப்படி திடீர்னு மாறினாருன்னு ஒண்ணும் புரியலையே. அப்போ அக்காவை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாரா? தெரியல பார்வதி, ஒரே குழப்பமால இருக்கு. ஆஹா, மச்சானும் தங்கச்சி வந்துட்டாங்க, எல்லாரும் வாங்க. இதோ வந்துட்டோம் மாமா. ஜானகி, ஜானகி வந்துட்டியா? அழாதீங்க அத்தை. அம்மா, அம்மா, அம்மா. தனா, எப்படிமா இருக்கீங்க? நான் ரொம்ப பயந்துட்டேன். உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நாங்க எல்லாருமே ரொம்ப பயந்துட்டோம். ஐயோ அழாத. அதான் அம்மா வந்துட்டேன்ல. ஜானகி, அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டியம்மா. நல்ல வேளை ரகு வந்து உன்னை கூட்டிட்டு வந்துட்டான். ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆமாண்ண, நாங்க கூட அன்னிக்கு என்ன ஆகுமோன்னு பயந்துட்டே இருந்தோம். அண்ணி இப்படி செஞ்சது எங்களுக்கு பிடிக்கலதான். இருந்தாலும் அவங்க இந்த வீட்ல ஒருத்தங்க இல்லையா, அவங்களுக்கு ஒண்ணுனா எங்களால எப்படி நான் தாங்கிக்க முடியும்? ஆமா மாமா, எங்க ஜாமீன் கிடைக்காதோன்னு நாங்க 2 பேரும் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம். பாத்தீங்களா மாமா, நகையை கேட்டப்போ கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க பயந்துட்டாங்களாமா. அந்த பல்ட்டி அடிக்கிறாளுங்க மச்சான். நகை தர மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப நடிப்பு பாத்தீங்களா? நம்ம வீட்டை ஏதோ ஒரு கஷ்டகாலம் பிடிச்சி ஆட்டுது. இதோட பவதி எல்லாம் சரியாகணும். வந்து ஆரத்தி எடுங்க. ரகு, நீயும் கூட போய் நில்லுப்பா. ஓ, ஏய் நில்லு, என்கிட்ட கொடு. அண்ணா அன்னைக்கு நாங்க தான் ஆரத்தி எடுப்போம். நீ எப்படி வா கொடு.